ஹாய். இன்னைக்கு நரியை பற்றி பார்க்கலாம். ஒரு நரி என்ன பண்ணுச்சு, தினம் போய் ஒரு திராட்சை தோட்டத்தில் நல்லா திருடி திருடி பழத்தை தின்னுக்கிட்டே இருந்தது. திராட்சை தோட்டக்காரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வாடி நீ தினம் வந்து திருடி தின்னுட்டு இருக்கிறியான்னு ஒரு நாள் நரியை பிடிச்சி வாழை நறுக்குன்னு அறுத்து விட்டான். இந்த நரிக்கு வாள் இல்லாமல் ஒரு நேரம் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ இது யார் கண்ணிலையும் படக்கூடாதே, அவ்வளோதான் ஒதுக்கி வச்சுருவாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே போகும்போது யார் கண்ணில் படக்கூடாதோ அந்த நரி வந்துருச்சு. அது ஒரே டமரம் அடிச்சிடும். இதை வாயை அடைக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த நரி இதை பார்த்தோன்னா உளுந்து உளுந்து சிரிக்குது. கீழே பிறண்டு பிறண்டு சிரிக்குதே. ஏன் சிரிக்கிற அப்படின்னா, லூசா நீ எதுக்கு சிரிக்கிற? ஐயோ வளர்க்கணும். இதோட ரகசியம் உனக்கு தெரியாமல் நீ பேசுகிற. இந்த வாழை அருந்ததுக்கு அப்புறம் தான் கடவுளை நான் பார்த்தேன் அப்படின்னு. ஐயோ கடவுளை பார்த்தியா? அப்படியா? ஆமாம், உன் வாழையும் அறுத்துட்டா கடவுள் உன் கண்ணுக்கு தெரிவார். உடனே இந்த நரி என்ன பண்ணிச்சு, ஐயோ என் வாழையும் அறுத்து விடுச்சு. நான்லாம் இருக்கக்கூடாது, நேராக அந்த தோட்டத்துக்கு போ, தோட்டத்துக்காரத்தில் போய் அந்த பழத்தை தின்னு, அந்த தோட்டத்துக்காரன் பிடிச்சிப்போம் வாழை அறுத்து விட்டுருவான். அதுக்கப்புறம் பாரு உடனே கடவுள் தெரிவாருன்னு இது வேக வேகமாக ஓடி போய் பழத்தை தின்னுக்கிட்டு இருக்கும்போது நல்லா பிடிச்சி என்ன பண்ணால் வாழை அறுத்து விட்டான். தேடி தேடி பார்க்குது, கடவுளை காணோம். வானத்தில் பார்க்குது, சுற்றி சுற்றி பார்க்குது, எங்கேயும் காணோம். நேரம் அந்த நரிக்கிட்ட வந்து சண்டை போடுது, பயங்கரமாக சண்டை. இந்த நரி கூழாக தோல் மேலே கை போட்டு என்ன தெரியுமா சொன்னிச்சு, தபர் சும்மா கத்தாது. எதுக்கு கத்துறப்ப? எனக்கும் வாழ் இல்லை, உனக்கும் வாழ் இல்லை, அதனால் அமைதியாக வாய் மூடிட்டுரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, வாழறதாலாம் கடவுள் தெரிய மாட்டார், சும்மா நான் உன்னை ஏமாத்தினேன். இப்போ அது மாதிரி நம்மளை மாதிரி ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்கணும். அதனால் இதே மாதிரி எல்லாரும் ஏமாத்தலாம் வான்னு சொல்லி இந்த நரிங்க ரெண்டு பேசிக்கிச்சு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தவறான வழியில் போனோம் அப்படின்னா நமக்கும் ஏதாவது இழப்புகள் வரும். தவறான வழியில் போகிறவங்க, தவறான வழியில் கூட்டிகிட்டு போகிறவங்களோட சேர்ந்தா வெளியவும் வர முடியாது, நல்லபடியாகவும் வாழ முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு நல்லது சொல்லித்தர்றவங்க, நல்ல வழியில் நடத்துகிறவங்களோட நம்ம சேர்ந்தோன்னா நேர்மையான பாதையில், நல்ல பாதையில் தலை நிமிர்ந்து வாழலாம். தலை நிமிர்ந்து வாழ வாழ்த்துக்கள். நன்றி.